ஸோ இந்த வீக்கில் உங்களுக்கு பிடிச்ச இல்லை எனக்கு பிடிச்ச கொஞ்சம் ஆப்ஸோட தான் வந்திருக்கு. திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஆப் சீரீஸ். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் எபிசோட். இனிமேல் எல்லா வீக்லேயும் ஒவ்வொரு எபிசோடும் கொஞ்சம் ஆப்ஸு, அப்புறம் கேம் சீரீஸுக்கு கொஞ்சம் கேம்ஸு அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டே இருக்கும். ஸோ கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்ஸ்கிரைப். அப்போ தான் உங்களுக்கு இதெல்லாம் கரெக்டாக பார்க்க முடியும். ஸோ லெட்ஸ் மூவ் இன் டு த வீடியோ. ஸோ த ஃபர்ஸ்ட் ஆப் இஸ் க்ளூ. இந்த ஆப் வந்து லேடிஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்குன்னா, இந்த ஆப்பில் உங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணோம்னா உங்களால் அது ட்ராக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் மென்ஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் முன்னாடி எல்லாம் வர்ற நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அது எல்லாமே இந்த ஆப்பில் சஜஷன்ஸ், அதுக்கு என்னென்ன பிரச்சனைகளுக்கு என்னென்ன சொல்யூஷன் இருக்குது அதெல்லாம் கரெக்டாக காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் யாருக்காவது ப்ரெக்னென்சி அந்த மாதிரியெல்லாம் ரிலேட்டட் இது ஹெல்ப் வேணும்னா அதுக்கான சஜஷன்ஸ், அதுக்கான மானிட்டரிங், சைக்கிள் மானிட்டரிங் எல்லாமே இந்த ஆப்பில் கரெக்டாக கிடைக்கும். ஸோ இது கண்டிப்பாக அந்த மாதிரி தேவை இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஆப். ரெண்டாவது ஆப் தான் வே பாயிண்ட். இந்த ஆப் வந்து எப்படின்னா, இப்போ நீங்கள் ட்ரெக்கிங் போகிறோம், இல்லைன்னா எங்கேயாச்சும் பிளெயினாக இருக்கிற ஒரு பார்க்கிங் லாட்டில் வண்டி நிப்பாட்டி இருக்குன்னு வச்சுருங்க. அப்படின்னா அந்த ஸ்பாட்டை உங்களால் ஃபோனில் மார்க் பண்ணணும். அது மார்க் பண்ணதுக்கப்புறம் நெட்டு தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. நீங்கள் ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் எங்கே உங்களோட வண்டி நிப்பாட்டி இருக்குன்னு இந்த ஃபோன் மூலமாகவே உங்களால் நேவிகேட் பண்ண முடியும். அது ஃபோன்லேயே வே பாயிண்ட் காமிக்கும். அது ட்ரெக்கிங் தான் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஆப். ஏன்னா ட்ரெக்கிங் போகும்போது அங்கே நெட் இருக்காது, மொபைல் கவரேஜ் இருக்காது. உங்களுக்கு இந்த ஆப் மூலயமா எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்களோ அது நோட் பண்ணிட்டோம்னா ரிட்டர்ன் எப்படி வர்றதுன்னு அந்த ஆப்பில் காமிச்சிடும். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஆப். இது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல இது நம்மளால் பயன்படுத்த முடியும். பார்க்கிங் லாட்டு, இல்லைன்னா பார்க்கு, இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது, அங்கே எல்லாம் நம்மளால் இது பயன்படுத்த முடியும். நெக்ஸ்ட் ஒரு ஆப் தான் அல்ட்ரா. இந்த ஆப்பில் வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ரிமைண்டர் செட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணும். இந்த ஆப்பில் உங்களால் இப்போது லொக்கேஷன் பேஸ்டாக ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த லொக்கேஷனில் வரும்போது இது பண்ணோம், இந்த லொக்கேஷன் விட்டு போகும்போது இந்த மாதிரி பண்ணோம், அந்த மாதிரிலாம் ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சார்ஜ் இந்த பெர்சன்டேஜ் வரும்போது இந்த ரிமைண்டர் தனியாகவே வந்துடும். அந்த மாதிரிலாம் கஸ்டமைஸ்டான ரிமைண்டர் உங்களால் செட் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபோர்த் ஆப் இஸ் மினிமா. இந்த ஆப் வந்து ஒரு லான்ச்சர் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச மினிமலிஸ்டான ஒரு லான்ச்சர். மினிமலிசம் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஆப் ட்ரை பண்ணுங்க. இது ஒரு பெய்டு ஆப் தான், 108 ரூபான்னு நினைக்கிறேன். இந்த ஆப் கூட அவங்க டெவலப்பர்ஸு நமக்கு ஒரு 5 கோட் தந்திருக்கு. நான் அதுவும் இந்த வீடியோ கீழே மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ முதல்ல போகிற 5 பேருக்கு அந்த கோட் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஆப்பு. மினிமலாக இருக்கும். இந்த ஃபுல் பிளாக்ல ஒயிட் ரைட்டிங்ஸு, ஒயிட் மார்க்கிங்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதுவும் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், லெஃப்ட் சைடு அப்படியே. அது மட்டும் இல்லாமல் இந்த லான்ச்சர்லேயே உங்களால் ஜேர்னல், அப்புறம் டாஸ்க்கு எல்லாமே ஆட் பண்ண முடியும். நிறைய கஸ்டமைசேஷன் இருக்குது. ஸோ டூ செக் இட் அவுட் அண்ட் ட்ரை டு கஸ்டமைஸ் அக்கார்டிங் டு யுவர் வே. ஸோ அவ்வளோதான் இந்த ஆப் சீரீஸில் இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் நாம் ஒரு ப்ராடக்ட் அன்பாக்சிங் தான். இது யூஸ்வலி யாரும் பண்ணுறதில்ல, அதனால் உங்களுக்காண்டி காமிக்கிறேன் இது எப்படி வரும். இது ஏன்னா முதல்ல எனக்கு கிடைச்ச போது இது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஸோ திஸ் இஸ் எ மேகசின் அன்பாக்சிங். ஸோ இது என்னன்னா வோக் மேகசின் தான். வோக் மேகசின் தெரியும்ல, இது நான் ஒரு வாட்டி ஒரு 899க்கு சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தது ஒரு வருஷத்துக்காக. வோகுன்னா ஃபேஷன் மேகசின் தான். ஸோ இது எப்படி இருக்குது, இது என்ன எப்படி வரும்னுலாம் எனக்கு அப்போ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி எடுத்தது, கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கு. மோஸ்ட்லி எனக்கு எப்படின்னா, இங்கே எனக்கு இது இல்லை, டெலிவரி கிடைக்காது வோகுலேருந்து. ஆனால் நான் நிறைய கஸ்டமர் கேர்கிட்டலாம் பேசினதுக்கு அப்புறம் தான் அவங்க டெலிவரி கொடுத்தது. சில டைமில் ஒரு கவருக்குள்ளே ஒரு மேகசின் தான் இருக்கும், சில டைமில் 2 மேகசின் இருக்கும். நம்ம இது பிரித்து பார்க்கலாமா? இன்றைக்கி வந்தது தான், சரி வந்துருச்சு, உங்களையும் அப்படியே காமிக்கலாம் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் நைஸான ஒரு பேப்பர் பாக்ஸில் தான் இது வரும். ஒவ்வொரு நாளைக்கும் இந்த பேப்பர் பாக்ஸுக்கு இருக்கிற முன்னாடி இருக்கிற இந்த ஆர்ட் மாறிடும். இந்த வாட்டி இவங்க முன்னாடியே ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, இல்லைன்னா இங்கே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு டைம்லேயும் இங்கே ஒவ்வொரு ஆர்ட் இருக்கும். ஒரு வாட்டி ஒரு இந்தியன் உமனோட பிக்சர் தான் இங்கே இருந்தோம். இட் வாஸ் நைஸ் ஆக்சுவலி. அப்புறம் இது யார் ஃபோட்டோ எடுத்தது, இது யாரோட ட்ராயிங்கு எல்லாமே இங்கே இருக்கும். இதுக்கு கீழே கூட எழுதியிருக்கு யூ டாடா அந்த மாதிரி சம்திங், ஐ மேக் சிங்கப்பூர், மை பியூட்டிஃபுல் சிஸ்டர் சம்திங் எழுதியிருக்கு. எனக்கு அது அந்த எழுத்து படிக்க தெரியல, ஏன்னா அது கிட்ஸ் எழுதுன மாதிரி தான் இருக்குது. ஓ நைஸ் 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 நைஸ். இதுதான் இந்த வாட்டி வோகோட ஃப்ரண்ட் பேஜ். அப்புறம் இதில் நிறைய பேர் கேட்பாங்கல்ல, இங்கே லம்போர்கினி அப்புறம் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் எங்கே ஆட் கொடுக்குறாங்க, அப்புறம் ரோலெக்ஸ் எங்கே ஆட் கொடுக்குறது எல்லாமே இதுக்குள்ளே தான் அந்த ஆட் எல்லாம் வரும். நிறைய ஆட் அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் ஆட் இருக்குதோ. இப்போ பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே ஷானல் ஆட் இருக்குது. ஓகே,
அப்புறம் செகண்ட் பேஜில் வந்து டியோரோட ஆட் இருக்குது. அண்ட் பின்னாடி பார்த்தா பிஜே அப்படி ஒரு வாட்ச் பிராண்ட் இருக்குது, அந்த பிராண்டோட ஆடும் இருக்குது. நிறைய இந்த மாதிரி பர்பரி நிறைய பெரிய லக்ஸுரி பிராண்ட்ஸ் எல்லாம் இந்த இதில் தான் அவங்களோட ஆடு அப்புறம் கம்மிங் ப்ராடக்ட்டை பற்றி எல்லாம் போடுவாங்க. ஸோ இது உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, ஏன்னா இது எனக்கு யாரும் சொல்லி தரல. உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தா. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றிகள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, புதிய சேனல் தான், அதனால உங்களோட சப்போர்ட் எப்போவுமே தேவை தான். அப்புறம் நமக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, அங்கேயும் நம்மளை ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸுக்கு ஸ்டே டியூன். தேங்க்யூ.